நீங்க ஒரு மாசமா எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனா நீங்க கூட்டிட்டு போறதே இல்ல. இந்த வாரம் நான் கண்டிப்பா ஊருக்கு போக தான் போறேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீனா அப்ப எங்க இருக்க வேலை யாரு பாக்குறது? என்ன பாக்குற? குழந்தைய எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டு அதுக்கு டிஃபன் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவ்வளவு வேலை இருக்குடி. எங்க அம்மா இங்க இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களே என் தங்கச்சியை பாக்குறதுக்கு ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நீ ஊருக்கு போய்க்கோ. இப்படிதான் எப்ப எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலும் ஆபீஸ்ல வேலை இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, அடுத்த வாரம் கூட்டிட்டு போறேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அலக்கழிச்சுட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியாது, நான் இந்த வாரம் கண்டிப்பா போக தான் போறேன். மீனா, உங்க தங்கச்சி ஒரு மாசம் நம்ம வீட்டுக்கு வராம இருந்திருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க? உங்க வீட்டு பொண்ணுன்னா ஒரு மாதிரி, அடுத்தவங்க வீட்டு பொண்ணுன்னா ஒரு மாதிரியா? சரிடி, எங்க அம்மா ஊர்ல இருந்து வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் உன்னை ஊருக்கு போறதுக்கு நானே பஸ் ஏத்தி விடுறேன், போதுமா? இப்ப எனக்கு டைம் ஆச்சு, டிஃபன் ரெடி பண்றியா? ஆபீஸ்க்கு போகணும். உங்க காரியத்துல மட்டும் கரெக்டா இருங்க. உங்க அம்மா உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனாங்கன்னா திருப்பி வரதுக்கு ஒரு மாசம் ஆகும். அது வரைக்கும் நான் மட்டும் இங்க காத்துட்டே இருக்கணுமா? இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் ஆபீஸ்க்கு போயிட்டு ஆபீஸ் வேலையும் பார்க்கணும், வீட்டுக்கு வந்து குழந்தையும் பாத்துக்கணும். ஆனா நீ எந்த வேலையும் செய்யாம உங்க அம்மா வீட்டுல ஜாலியா இருக்கணும், அதானே வேணும் உனக்கு? ஏன்னா நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் மட்டும் சொல்றியே. அங்க போனா உங்க அப்பா ஒரு வார்த்தைக்காச்சும் வான்னு கூப்பிடுறா? இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பா எல்லாம் இருக்கிறீங்க? நான் உங்க குடும்ப தலைவர்களை பத்தி ஏதாவது பேசுனா? அடி பாவி, இவ்வளவு நேரம் எங்க அம்மாவை பத்தி என் தங்கச்சியை பத்தி என்னெல்லாம் பேசிட்டு இருந்த. இப்ப என்னன்னா நான் எதுவுமே பேசலங்கிற மாதிரி நடிக்கிற. நான் ஒண்ணும் உங்க அம்மா பத்தி தங்கச்சி பத்தி ஏதோ தப்பா பேசிருக்கே. சாமி, உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியாது. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். மேக்மின் சார், வாங்க கார்த்திக், உட்காருங்க. ஐ ஓகே கார்த்திக், எனி ப்ராப்ளம்? நோ சார், ஐ அம் குட். அப்புறம் எதுக்கு கிளையண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய எல்லா இமெயில்ஸையும் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல உங்க ஒய்ஃபுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை மாத்தி சென்ட் பண்ணிருக்கீங்க. சி, சார், ஐ எம் ரியலி சாரி சார். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடக்காது சார். நான் ஒரு டிஎலா சொல்லல, ஒரு பிரதரா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் இந்த ஆபீஸை நான் பார்த்ததே இல்லை. எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப டெடிகேட்டடா செய்றீங்க. காசுக்காக இவ்வளவு டெடிகேட்டடா இருக்கிற நீங்க உங்க லைஃப்காகவும் ஒய்ஃப்காகவும் கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க அட்வைஸா எடுத்துக்காதீங்க. காசு பொண்ணு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நமக்கு நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்ம ஆம்பளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. கரெக்ட் சார், நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு ஆம்பளையா இருக்கணும். எனக்கு ஒரு 10 days லீவ் வேணும் சார். நான் என் பொண்டாட்டி எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார்.